ஆனால் இப்போ எனக்கு தோணுது பிடிஆர் அந்த ஆடியோ வந்து அவரோட வாய்ஸ் தானே என்னன்னு ஒரு ஃபாரன்சிக் இதில் வந்து சாம்பிள் இது கொடுத்துருக்கலாமே, வாய்ஸ் சாம்பிள் கொடுத்துருந்தா அது கிளியராக இருக்குமே. அவர் பேசுகிறத வச்சு அவர்கிட்டயே கேட்டிருந்தா எல்லாம் வெளில வந்திருக்குமே எல்லா விஷயமுமே. 30,000 crores அவர் நான் இல்லை நீ இல்லைன்னு என்னவோ சொல்லி மழுப்பிட்டாங்க. நம்ம மக்கள்லாம் எதையுமே கேட்கறது இல்லை. அதாவது நம்ம மக்கள் நம்ம சாதாரண பீப்புள் இல்லை, மேலே இருக்கிறவங்களே டாப் மோஸ்ட் லீடர்ஸாக இருக்காங்களே அவங்களே. அதான் டிஎம்கே ஃபைல்னு அப்பப்போ ஒரு ஃபிலிம் கட்டிகிட்டு இருந்தார் ஒருத்தர். டகடகா ஃபிலிம் பாருங்க, பயோஸ்கோப்பு படத்தை பாரு, அப்புறமா காட்டுவேன், அதில் யார் இருக்கான்னு காட்ட மாட்டேன், பிளாக் அவுட் பண்ணியிருப்பேன், திரும்பி காட்டுவேன். அப்படியே ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார் இல்லையா, அவரை கூட அவங்க இதில் கோட்டுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது நமக்கு வேண்டாம், கேட்டு நமக்கு அது வேண்டாம். பட் அந்த டிஎம்கே ஃபைல்ஸுங்கிறதுல எதுவுமே வரல. சரி, நீங்கள் அந்த இவன் ஞானசேகரன், இவன் சொல்லக்கூடாதோ, அவர் ஞானசேகரன் இருக்காரே, மிஸ்டர் ஞானசேகரன் மரியாதைக்குரிய அவரோட கேஸில் கால் லாக் இருக்குன்னு சொல்கிறார். ஏன்னா நிறைய சார் இருக்கார் இல்லையா அதில், அந்த சாருக்காக அவர் கால் லாக் இருக்குன்னாரு. அதை தான் சரி ஒன்றுமே சொல்ல, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. இந்த இதுக்கு ஏன் மிஸ்டர் அண்ணாமலை ஃபார்மர் லீடர் ஆஃப் நம்ம ரீஜனல் பிஜேபி, நீங்கள் ஏன் அதை அந்த வாய்ஸ் சாம்பிளுக்கு அவருடைய இதை கொடுத்துருக்கக்கூடாது? உங்கள்கிட்ட அந்த ஃபைல் இருந்தது, அந்த ஆடியோ இருந்தப்போ அது இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த ஆடியோவில் நாமெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டியது தான். வீடியோ எடுக்கிறவங்களுக்கு ஆடியோ எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணவும் தெரியும் இல்லையா?